தமிழகத்துடைய முதல் பட்ஜெட்டை இன்னைக்கு டிவிகே அரசு தாக்கல் செஞ்சிருக்காங்க. 2026-2027 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அளித்தல். புதுசா கல்யாணம் பண்ண போறவங்களுக்கு 1 பவுன் தங்கம், புதுசா பிறக்கிற குழந்தைங்களுக்கு 1 கிராம் மோதிரம், அது மட்டும் இல்லாம படிக்கிற குழந்தைங்களுக்கு லேப்டாப், இலவச சைக்கிள், அது மட்டும் இல்லாம கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு கறவை மாடு, 5 ஆடு அப்படின்னு எக்கச்சக்கமான திட்டங்களை அள்ளி குவிச்சிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. என்னென்ன அப்படின்றத அடுத்தடுத்து பார்க்கலாம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம், ஆனால் செய்யும் செயல்களில் அடிப்படையில் தான் அவரவர் சிறப்பு இயல்புகள் வேறுபடுகின்றன. அதுலயும் குறிப்பா இலவசமா கிடைக்கக்கூடிய நலத்திட்டங்கள் என்னென்ன? தன் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ் மக்களுக்கும் நன்மை தரும் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். மக்களுக்கான பல நல திட்டங்களை செயல்படுத்தும் நோக்கத்தில் நமது அரசு அறம், பொருள் மற்றும் இன்பத்தை நோக்கமாக வைத்து 10 தூண்களை கொண்ட வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் ஆவணத்தின் வெளியிட்டு உள்ளது. என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க, அது மக்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது, அண்ட் மோர் ஓவர் எதெல்லாம் நீங்க இலவசமா பெறலாம், எப்போ இருந்து அதை நீங்க பெறலாம் அப்படின்ற பல தகவலை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. போஸ்பாலா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. டிவிகே அரசு ஆட்சி அமைச்சதுல இருந்தே மக்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. என்ன மாதிரியான நலத்திட்டங்களை கொண்டு வர போறாங்க, எதெல்லாம் செயல்படுத்த போறாங்க, அதுல எதெல்லாம் மக்களுக்கு பயனுள்ளதா இருக்க போகுது அப்படின்ற பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசனே இவங்க தேர்தல் நேரத்துல கொடுத்த வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமாவும் ஒரு வாக்குறுதிகளா செயல்படுத்திக்கிட்டே வராங்க. ஆட்சி அமைச்ச அன்னைக்கு ஒரு 3 திட்டங்களுக்கு கையெழுத்திட்டு இருந்தாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். சோ அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான பட்ஜெட்ல திட்டங்கள் இவங்க சொல்ல போறாங்கன்ற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் மத்தியில இருந்தது. சோ அந்த வகையில இன்னைக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் மரியா வில்சன் அவர்கள் இன்னைக்கு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா வேளாண் பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல மக்களுக்கு ஒரு பம்பர் அப்படின்னே சொல்லலாம். எக்கச்சக்கமான திட்டங்களுக்கு நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுலயும் குறிப்பா இளைஞர்களா இருக்காங்க, பள்ளி போகக்கூடிய மாணவர்களா இருக்காங்க. சரி, இவங்களுக்கு மட்டும்தான் நல்ல திட்டங்கள் அப்படின்னு பார்த்தா இல்ல. தமிழகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு என்ன மாதிரியான டெக்னாலஜியை பயன்படுத்தலாம், அதுலயும் குறிப்பா அதன் மூலமா என்ன மாதிரியான வருமானங்களை ஈட்ட முடியும், விவசாயிகளுக்கு அப்படின்ட்டு எக்கச்சக்கமான துறைகள்ல எக்கச்சக்கமான திட்டங்களுக்கு நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கு. சோ இந்த பட்ஜெட் ஆனது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 10:01 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 12 வரைக்குமே இந்த பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. சோ இந்த பட்ஜெட்ல என்னென்னலாம் வந்திருக்கு, அதுலயும் குறிப்பா டாப் 10 திட்டங்கள் என்னென்ன அப்படின்றதான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். ஸோ இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அப்படின்றது முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. பட் இப்போ இந்த பட்ஜெட்ல பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான அந்த பட்ஜெட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழே யாரெல்லாம் அரசு மருத்துவமனையில பிரசவம் பார்த்து பிறக்கக்கூடிய ஆண் பெண் 2 குழந்தைகளுக்குமே பாத்தீங்க அப்படின்னா 1 கிராம் தங்க மோதிரமானது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துடும். நாங்க இப்போதைக்கு திட்டத்தை அறிவிச்சிருக்கோம். இதுக்குன்னு ஒரு டேட் கொடுத்து இந்த தேதியிலிருந்து பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே இந்த தங்க மோதிரமானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்மே கொடுத்திருந்தாங்க. மெயினா இந்த அரசு மருத்துவமனையில பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த தங்க மோதிரமானது கிடைக்கும். பிரைவேட்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தங்க மோதிரமானது கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. சோ இந்த திட்டத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 560 கோடி ரூபாயானது நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்க்கக்கூடியது அண்ணன் சீர். பட்ஜெட்டுக்கு முன்னாடியே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்த ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்த ஒரு சில திட்டங்கள்ல ரொம்பவே கூர்மையா கவனிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த அண்ணன் சீர். இந்த அண்ணன் சீர்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கல்யாணமாகக்கூடிய பெண்களுக்கு, கல்யாணமாகக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா 1 பவுன் தங்கமானது கொடுக்கப்படும். கூடவே ஒரு பட்டு புடவையுமே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தங்க மோதிரம் திட்டம் அறிவிச்ச உடனே அடுத்து இந்த அண்ணன் சீரானது எப்ப அறிவிக்கப்படும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. சோ இப்போ இந்த திட்டத்துக்கான நிதி பாத்தீங்க அப்படின்னா 812 கோடி ரூபாயானது இந்த திட்டத்துக்கு கீழே நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கு. கூடிய விரைவில் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்றதுமே எதிர்பார்க்கலாம். ஒன்ஸ் நிதியானது ஒதுக்கப்பட்டுருச்சு அப்படின்னும் போது அப்ப கூடிய விரைவில் இந்த திட்டமானது ஓகே ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்றத நம்ம கெஸ் பண்ண முடியும். சோ இது கூடிய விரைவில் வரும்
வழங்கப்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. யாரெல்லாம் 90s கிட்ஸ் நீங்க கல்யாணம் ஆகல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தீங்களோ, நீங்க கல்யாணம் ஆகும்போது உங்களுடைய விஜய் அவர்கள் கிட்ட இருந்து கண்டிப்பா இந்த 1 பவுன் தங்கமானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நீங்க எதிர்பார்க்கலாம். இதுல அடுத்து நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன். இந்த தடவை எஜுகேஷனுக்கு அவ்வளவு சலுகைகள், அவ்வளவு திட்டங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. கூடுதலா நிதியானதுமே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 44,000 கோடிக்கு மேல கோடிக்கு மேல தான் அந்த நிதியானதே வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இதுல பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இலவச மிதிவண்டி. ஸோ அரசு பள்ளியில 11ஆம் வகுப்பு, அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள்ல 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 5.32 லட்சம் மாணவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மிதிவண்டியானது, சைக்கிள் ஆனது வந்து கொடுக்கப்படும். வெறும் சைக்கிள் மட்டும் கொடுக்க மாட்டோம், கூடவே ஹெல்மெட்டும் இதோடய வந்துடும். வண்டியில போனா மட்டும்தான் ஹெல்மெட் போடணுன்றது அவசியம் கிடையாது. சைக்கிள்ல போறீங்க அப்படின்னாலுமே நீங்க ஹெல்மெட் போட்டு சேஃப்டியா தான் போகணும். ஸோ இந்த சேஃப்டி பர்பஸ்க்காக கூடவே உங்களுக்கு ஹெல்மெட் வரும். அதே மாதிரி அந்த பாட்டில் வைக்கிறதுக்கு இல்லை மற்ற விஷயங்கள் வைக்கிறதுக்கான அந்த என்ன மாதிரியான பாட்டில் ஹோல்டரா இருக்கட்டும், இல்லை பின்ன கேரியர், சைக்கிள்னா கேரியர் இருக்கும், கூடவே இந்த பாட்டில் ஹோல்டர், இந்த மாதிரியான சிறப்பம்சம் கொண்ட சைக்கிள் வந்து கொடுக்கப்படும். முன்னாடி ஒரு சைக்கிள் வந்து கொடுத்துருந்தாங்க, நான் போன வீடியோல கூட ஒரு தடவை சொல்லியிருந்தேன், இந்த சைக்கிளை வந்து மாடிஃபை பண்ணி கொடுக்கறதுக்கான பிளான் ஆனது போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில மாடுலேஷனோட ஒரு நியூ மாடல் சைக்கிள் ஆனது உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 277 கோடியானது ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு திட்டத்துக்காக மட்டுமே. ஓகே, இப்போ ஸ்கூல் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு மடிக்கணினியுமே வந்து வழங்கப்படும் இலவசமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த 4வது திட்டம். ஸோ மெயினாக இந்த ஒரு லேப்டாப் வந்து கொடுக்கப்பட்டதுக்கான முக்கியமான ரீசனே குழந்தைங்களோட எஜுகேஷனை வந்து அவங்க மேம்படுத்திக்க முடியும். நிறைய இந்த மாதிரியான லேப்டாப்ஸ்லாம் இருக்குன்னும் போது அவங்க நிறைய கோர்சஸ் வந்து இதில் இது மூலியமாக வந்து படிக்க முடியும். ஆன்லைனில் நிறைய கோர்சஸ் வந்து எடுத்துக்க முடியும். கூடுதலாக இந்த கோடிங், ஏஐ, டிஜிட்டல் லேர்னிங் இதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ ஒரு விஷயத்தை படிக்கிறோம் அப்படின்றத தாண்டி அதை ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு லேப்டாப்லேயே செஞ்சு பார்க்குறோன்னும் போது அவங்களுடைய அந்த நாலேஜை அவங்களால டெவலப் பண்ணிக்க முடியும். அப்படின்றதுக்காக தான் இந்த இலவச லேப்டாப்பை வந்து நாங்கள் வழங்குறோம் அப்படின்னு சொல்லி இதுக்காக பாத்தீங்க அப்படின்னா 2000 கோடி நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளவு நேரமா மாணவர்களுக்காக பார்த்துட்டோம், குழந்தைங்களுக்காக அவங்களோட எஜுகேஷனுக்காக பார்த்துட்டோம். ஸோ புதுசா கல்யாணமானவங்க இவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தாச்சு. அப்போ கேட்கலாம், எங்க நாங்கள் பெண்களா இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது நலத்திட்டங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குமே இருக்கு. ஸோ ஒவ்வொரு வருஷமே தகுதி வாய்ந்த 10,000 பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கறவை மாடானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு திட்டத்துக்காக 57 கோடியானது ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்தின் கீழே யாரெல்லாம் பயனடைய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த டிரான்ஸ்ஜெண்டரா இருக்காங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்காங்க, கணவர் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இவங்க ஒரு சர்டன் கேட்டகரிஸ் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நீங்க அடங்குறீங்க அப்படின்னும் போது வருஷத்துக்கு 10,000 அப்படின்றது கண்டிப்பா ஒரு பெரிய எண்ணிக்கை தான். இந்த கறவை மாடானது உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஒரு நாளைக்கு ஒரு மாடானது ஒரு 3 லிட்டர், ஒரு 4 லிட்டர் பால் கறக்குது அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். ஒரு லிட்டருக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோங்களேன், அதை நீங்களே உங்கள் ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை அதை கொண்டு போய் நீங்கள் சொசைட்டியில் ஊற்றுறீங்க அப்படின்னாலுமே பரவாயில்ல, அதன் மூலயமா ஒரு வருமானத்தை நீங்கள் ஈட்ட முடியும். நினச்சி பாருங்கள், ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கறவை மாடானது கொடுக்குறாங்க, அது மறுபடியும் ஒரு கன்று போடும், அது இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா இன்னொரு கண்ணு போடும், அப்போ 1 2 ஆகும், 2 3 ஆகும், இந்த மாதிரி நீங்க பெருகிக்கிட்டே போக முடியும். உங்களால வாழ்வாதாரத்தை நீங்களே சுயமா நின்று பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த கறவை மாடு திட்டத்தை வந்து இந்த பட்ஜெட்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளவு நேரமா தமிழக அரசாங்கம் என்ன மாதிரியான சலுகைகள்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். நம்ம இதே நேரத்துல நம்மளை பத்தியுமே ரொம்ப யோசிக்கணும், நம்ம குடும்பத்தை பத்தியுமே ரொம்ப யோசிக்கணும். இப்போ நம்ம இருக்கோம், நம்ம இவ்வளவு விஷயங்கள் பண்றோம், குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறோம். ஆனா நம்ம இல்லாத நேரத்திலுமே நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்கு அப்படின்னும் போது நம்ம தைரியமா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்ல உங்களுடைய ஃபேமிலி இருந்துடக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஒவ்வொரு நபருமே இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஒரு கட்டாயமான ஒரு விஷயம். ஸோ அப்போ நீங்க கேட்கலாம், நிறைய இருக்க மார்க்கெட்ல எது தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த பாலிசி பஜாரோடைய டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸை தாராளமா எடுத்துக்கலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுல உங்களுக்கு 51+ இன்சூரன்ஸ் பார்ட்னர் இருக்காங்க. அதனால எது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும், எது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு தேடி இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப
ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஒருவேளை நீங்க இந்த பாலிசி பஜார்ல டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாதம் வெறும் 400 ரூபாயில இருந்து 500 ரூபாய் நீங்க கட்டினாலே கோடி ரூபாய் வரைக்கும் கவரேஜை நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும். கூடுதலா அதை நீங்க இப்ப எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட்டும் கிடைச்சிட்டு இருக்கு. இது உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ். அப்படியே நீங்க இந்த பாலிசி பஜார்ல ஹெல்த் இன்சூரன்ஸும் சேர்த்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாதம் வெறும் அதே 400 ரூபாயில இருந்து 500 ரூபாய் தான் நீங்க செலுத்துற மாதிரி இருக்கும். இதுலயுமே நீங்க கோடி ரூபாய் வரைக்கும் கவரேஜை கிளைம் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இப்ப எடுக்கிறவங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட்டும் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ டெடிகேட்டட் ஹெல்த் மேனேஜர் இருப்பாங்க. 30 மினிட்ஸ்ல உங்களுக்கு கிளைம் சப்போர்ட்டும் கிடைக்கும். ஸோ கூடுதலா இந்த பாலிசி பஜார்ல உங்களுக்கு மெட்டர்னிட்டி இன்சூரன்ஸும் இருக்கும். அதையும் நீங்க செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ நீங்க இந்த பாலிசி பஜாரோடைய டேர்ம் ஹெல்த் அதே மாதிரி மெட்டர்னிட்டி இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல அடுத்ததா பார்க்கக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி தகுதியுள்ள 10,000 பெண்களுக்கு கறவை மாடானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த திட்டத்தின் கீழே ஊரக பகுதியில வாழக்கூடிய நலிவடைந்த பெண்களா இருக்கீங்க, ஆதரவற்ற பெண்கள், கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், இவங்க வருஷத்துக்கு 30,000 பெண்களை வந்து இந்த திட்டத்தின் கீழே சூஸ் பண்ணி அவங்களுக்கு தலா 5 ஆடு 100% மானியத்துல வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்துக்கு 110 கோடி ரூபாயானது ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ நினைச்சு பாருங்க, பெண்களுடைய அந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். பெண்களோட வாழ்க்கையானது யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது, அவங்க சுயமா அவங்களுடைய சொந்த கால்ல நிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய திட்டங்கள் வந்து இந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில இந்த ஒரு திட்டமா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி சொன்ன திட்டம், இது ரெண்டுமே கண்டிப்பா பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ இதுல அடுத்து பார்க்கக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய் கேர். ஸோ இந்த தாய் கேரோடைய மெயின் ஃபோக்கஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், அவங்களுக்காக தான் இந்த ஒரு ஸ்கீம் ஆனது கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்துக்கு 23 கோடி நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துடைய மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கருவுற்ற பெண்கள் உங்களுடைய டெலிவரி டேட் வந்து ரொம்ப நியர்பைல இருக்கு அப்படின்னும் போது இந்த உதவி மையங்கள்ல நீங்க வந்து தங்கி அங்கே நீங்க வந்து உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுத்துக்க முடியும். கூடுதலா இங்க கொடுக்கக்கூடிய உணவு, மருத்துவம், இது எல்லாமே உங்களுக்கு இலவசமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம டேட்ஸ் ரொம்ப நியரா இருக்கு, நான் வேற ஒரு இடத்துல இருக்கேன், என்னால டிராவல் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து என்னால பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருக்கீங்கன்னும் போது உங்களுடைய மருத்துவ செலவை இங்க இருந்தே தங்கி நீங்க வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு திட்டத்தை தமிழக அரசானது கொண்டு வந்திருக்கு. ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 23 கோடி நிதியுமே வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டம்லாம் எப்போ வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்றது அடுத்த அப்டேட்ஸ்ல உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இதில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா சென்னைக்கு போக்குவரத்து அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று விஷயம். ஏன்னா ஒரு மெட்ரோ சிட்டியாக இருக்கணும் போது அதிகப்படியான டிராஃபிக் இருக்கும். எப்போதுமே இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை எப்போதுமே மக்கள் அதிக அளவில் பயன்படுத்திட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப வந்து ஈஸி அண்ட் சிம்பிளிஃபை ஆகணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட 1000 புதிய ஏசி மின்சார பேருந்துகள் வந்து கொள்முதல் பண்றதுக்கு அண்ட் மோரோவர் அந்த ஒரு திட்டத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா 500 கோடி நிதியானது வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் கூடிய விரைவில் அந்த பஸ்ல டிராவல் பண்றதுக்கான கட்டணம் இல்லாத ஒரு பயணம் ஒன்று சொல்லியிருந்தாங்க. எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. அதையும் மேபி இந்த பட்ஜெட்ல சொல்லுவாங்கன்னு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ அதுக்கு பதிலாக இந்த பேருந்து திட்டத்துக்கு ஒரு 500 கோடியானது ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது மேபி ஃபியூச்சர்ல இந்த பேருந்துகள்லாம் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஃப்ரீ டிராவல் பண்றதுக்கான அந்த ஒரு ஸ்கீமையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. எல்லாருமே கலைஞர் மகளிர் உரிமை தொகை எப்போ இந்த 1000ல இருந்து 2500 உயரும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருந்துச்சு. மக்களும் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம், கண்டிப்பா இந்த ஒரு பட்ஜெட்ல வந்து இதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நானுமே நிறைய வீடியோஸ்ல கூட சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த ஒரு நிலையில இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்ற ஒரு பெயரை நாங்கள் வந்து பெயர் மாற்றம் பண்ணி வெறும் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு மட்டும்தான் இந்த ஒரு திட்டத்துடைய பெயர் வந்து மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊதிய தொகை உயரும் அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த ஒரு பட்ஜெட்ல சொல்ல. இது மட்டும் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சும்மா ஒரு டாப் 5 ஹைலைட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். கூடுதலாக வந்து இளைஞர்களுடைய ஸ்போர்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ஒரு போதை இல்லாத ஒரு சமூகத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த இடங்களில் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னும் போது அதை நோக்கி எல்லாருமே டிராவல் பண்ணுவாங்க, மற்ற விஷயங்களை எதுவுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற பல விஷயங்களை வந்து முன்னிறுத்திருந்தாங்க. அந்த வகையில் நிறைய ஸ்போர்ட்ஸை ஊக்குவிக்கிற வகையிலுமே நிறைய திட்டங்களானது இந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு
பட்ஜெட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுலயும் குறிப்பா டிவிக்குடைய முதல் பட்ஜெட் அப்படின்ற போது பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் மத்தியில இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை இந்த ஒரு பட்ஜெட் ஆனது பூர்த்தி செஞ்சுதா? ஸோ இந்த பட்ஜெட்ல அறிவிச்ச எந்தெந்த திட்டங்கள் நிஜமாலே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுலயும் குறிப்பா இன்னைக்கு நான் சொன்ன இந்த டாப் 10 திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதுல எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எதெல்லாம் உங்களை ரொம்ப கவர்ந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையுமே இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமா பதிவு பண்ணலாம். அதை படிக்கிறதுக்கு நானும் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். அண்ட் இதுல எனக்கு ரொம்பவே கவர்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 5 ஆடுகள் கொடுக்கறது, கறவை மாடு கொடுக்குற ஒரு திட்டம் வந்து கொடுத்திருந்தாங்க இல்லையா, நிஜமாலே அது ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருந்தது எனக்கு. ஓகே பரவாயில்ல, நிஜமாலே கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு அது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் நாளைக்கு வேளாண் பட்ஜெட், இந்த வேளாண் பட்ஜெட்ல நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதுமே இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமா பதிவு பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.